ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை தொடங்குவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக முதுகுளத்தூரைச் சேர்ந்த முனிசாமி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1,30,112 ஹெக்டேரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது என்றும் தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடலாடி, முதுகுளத்தூர், கமுதி ஆகிய தாலுகாக்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். தனியாருக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டியுள்ளதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது என்று கூறியிருந்த அவர், தங்கள் பகுதிகளில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இம்மனுவை விசாரித்த நீதிமன்றம் முனுசாமியின் மனுவை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக ராமநாதபுரம் மாவட்ட மேலாளர் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது.